அனைவருக்கும் என்னுடைய புதன்கிழமையுடைய காலை வணக்கம். எல்லாரும் வந்தவங்க ஒரு 2 நிமிடம் இந்த கை கட்டை விரல் ஆள்காட்டி விரலை சேர்த்து அப்படியே கண்ணை மூடி நம்முடைய மூச்சு காத்த 2 நிமிஷம் நம்ம கவனிக்கிறோம். ஏங்கய்யா வந்த உடனே இதான் சொல்வீங்களா டெய்லி? கண்டிப்பா வந்த உடனே நம்ம இப்படிதான் உட்காரணும். உட்கார்ந்து மூச்சு காத்த கவனிக்கணும். ஏன் எதுக்குங்க ஐயா மூச்சு காத்த கவனிக்கணும்? நல்ல கேள்வி. நம்ம நைட்டு படுத்து தூங்கும் போது என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். காலையில எழுந்திரிச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நினைச்சிட்டே இப்ப நம்ம வந்திருக்கிறது எதுக்கு? நம்ம உடம்ப தெம்பு பண்றதுக்கு, நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு. அப்போ நம்ம சக்தியா இருக்கிறதுக்கு, நம்ம தெம்பா இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உடலுக்கு தேவையானதை மட்டும் நினைக்கிறதுக்கு வேண்டிதான் 2 நிமிஷம் நம்ம உட்கார்ந்து நம்முடைய மூச்சை கவனிக்கிறோம். வேற எங்க கவனிச்சாலும் மனம் அடங்காது. ஏன்னா நானும் பல வருஷங்களா பார்த்துட்டேன். அதனால இந்த மனம் அடங்கணும்னா ஒரே வழி மூச்சு காத்த கவனிச்சா மனசு எங்கேயுமே போவாதுங்க ஐயா. நம்ம கூடவே இருக்கும். நல்ல சுலபமான வழி. தியானத்துல வெற்றி அடையணும், ஒரு காரியத்துல வெற்றி அடையணும், ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சோம்னா நம்ம இது மாதிரி இருந்தால் மனச நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எல்லாத்திலையுமே வெற்றி. எதுலையுமே ஜெயிக்க முடியாததெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாம் ஜெயிக்கலாம். ஆனால் நமக்கு பிராண சக்தி அதிகமா வேணும். இந்த பிராண சக்திய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போட்டீங்களா ஐயா? மறுபடியும் இன்னைக்கு ஏதாவது பேசிட்டே இருப்பீங்களா ஐயா? இந்த ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் பேசிட்டு தான் இருப்போம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு என்றது என்னன்றது உடம்புடைய இதைய அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம உடம்ப பத்தி கவலைப்பட மாட்டோம். உடம்பு இதுதான ஒண்ணு இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் இதுவா சொல்ல போனா இந்த காலத்துலதான் அந்த என்னமோ காலையில எந்திரிச்சா அது அது இதுன்னு இந்த என்னமோ ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஒண்ணே ஒண்ணுதான் இருந்தது. இந்த சாராயம் பண்றது ஒண்ணுதான் இருந்தது. அதுக்கு நிறைய பேர் அடிமையாயிருவாங்க. நிறைய பேர் அடிமையாயிருவாங்க. எங்க பாட்டி அவங்களுக்கெல்லாம் ஏய் ஏன்டா குடிச்சு நாசமா போற, வாடா இங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது தலையை பிடிக்கி வாய்க்குள்ள ஊத்தி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஐயா அவன் அடுத்த நாள் போனோம்னா வாயில வச்சணும் ஆப் ஆப் வாந்தி தான். அதை மறந்துடுவோம். அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அப்புறம் அந்த அது அடிமை ஆயிடுறான்னு நீங்க அதுவே குடிச்சு குடிச்சு பல வருஷமா குடிச்சு அடிமைட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு நடுங்குவான். கை கால பக்கவாதம் வந்துடும். யார் யார் ஓவரா குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பக்கவாதம் வந்துடும். ஒண்ணு கழுத்து வராது, கால் கை வராது. அவங்க பாட்டுக்கு அவங்க என்னமோ பண்ணுவாங்க. அவ்வளவு நல்லா இருப்பாங்க. ஆனா ஆனா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், நல்லா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணனா போதும். நல்லா சொன்னேன், நேத்தே சொன்னேன். ரத்தத்தை சுத்தம் பண்ணா எல்லாம் சரியாகணும். அதனால முதல் நாம மனதை நம்ம கிட்ட இருக்க வச்சா நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். அதனால நாம இன்னைக்கு புதன்கிழமை அறிவுக்காரகன் அவரை வணங்கி நம்ம இந்த பயிற்சியை நம்ம தொடங்குவோம். ஓ காகத்வஜாய வித்மகே நட்காசாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத்.
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். 5 தடவை சொல். புதன் கிரகத்துக்கு 5 தடவை சொல்லணும். புதன் கிரகம் யாரு? யாருங்கய்யா அவரு? படிப்பை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். நல்ல நடனம், நாட்டியம், சினிமா புகழ், டிவி புகழ் இதெல்லாம் வேணும்னா, படிப்புல முதல் மார்க் வாங்கணும்னா புதன் பகவான சரஸ்வதி தாய நம்ம வணங்கணும். அதனால வணங்கி இன்னைக்கு நம்ம செல் அப்படின்னா என்ன? போச்சுங்களையா, நேத்து இதையேதான் சொன்னேன், இன்னைக்கு இதையேதான். ரத்தம்னா என்ன? இந்த ரத்தம் என்ன செய்யுது? செல்கள் என்ன செய்யுது? பிராணசக்தி என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிராணசக்தி என்றது என்னன்னு பார்க்க போறோம். எந்திரிச்சு நமஸ்காரம் செய்துட்டு பிராணசக்திய உட்கார்ந்து பார்த்துக்கலாம். ஏங்க ஐயா எந்திரிக்கணும் உட்காரணுமா? எந்திரிங்கய்யா, காலையில என்னங்கய்யா நமக்கு நல்ல கண்ணி. வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாட்டி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். முதல்ல அம்மாவை நினைக்கணும், மாதா. 2வது அப்பாவை நினைக்கணும், பிதா. 3வது குருமார்களை நினைக்கணும், குரு. எல்லாத்துக்கு மேல இறைவன் நினைச்சு நெஞ்சுகிட்ட கை வச்சு பிரணவ மந்திரத்தை நம்ம சொன்னோம்னாலே நம்ம உடம்பு, பிரணவம் என்கின்ற உடம்பு நல்லாது. அதனால பிரணவ மந்திரத்துல முதல் ஓம் சொல்லும் போது வாதத்தையும், 2வது ஓம் சொல்லும் போது பித்தத்தையும், 3வது ஓம் சொல்லும் போது கபம் என்கின்ற சளியையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு இருக்கின்றது. அதனால நம்ம நல்லா மூச்செடுத்து ஓ செகண்ட் டைம் ஓ. third time ஓம். சகனா பவது சகன புனத்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்மினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே
சுகந்திம் புஷ்டிவர்த்தன உள்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாமுதாத் ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டுங்க. இப்ப நம்ம அந்த 9 ஜாயிண்டுடைய தளர்வு பயிற்சியில பார்க்கணும். தளர்வு பயிற்சியை பார்க்கணும் ஐயா, செய்யக்கூடாதா ஐயா? பார்க்கணும் செய்யணும் நல்லா ஒண்ணுதாங்க ஐயா, நீங்க பார்த்து செய்யுங்க ஐயா. காலையில என்னை இந்த வாங்குறீங்களே ஐயா. அப்படியே கால் கொஞ்சம் ஒரு அடி அகலத்துல வச்சுக்கணும். கையை நல்லா கோத்துக்கணும். கவனம் எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம மேல நம்ம என்ன செய்யறோம், நான் கையை தூக்குறேன், மூச்சு இழுக்கிறேன் அன்றதுலயே கவனம். கையை கீழே விட்டா மூச்சு விடணும், கையை மேல தூக்கணும், மூச்சு இழுக்கணும். கழுத்தை தூக்கணும், மூச்சு இழுக்கணும், கழுத்தை விட்டா கீழே விடணும். உட்கார்ந்தா மூச்சு விடணும், எந்திரிச்சா மூச்சு இழுக்கணும். இவ்வளவுதாங்க ஐயா. அவ்வளவுதானா? முடிஞ்சதா? உட்காந்துக்கலாமா? இந்த மூச்சுல இப்படியெல்லாம் செய்யணும்ன்றது. இப்போ அப்படியே கையை கோத்து மூச்சு இழுத்துட்டே வயிறு நல்லா விரியணும், கை நல்லா மேல, கழுத்து நல்லா மேல பார்க்கணும். பிரீத் அவுட். மூச்சை இழுத்துட்டே மேல பார்க்கணும், மூச்சை விட்டுட்டே நல்லா கீழே பார்க்கணும். மூச்சை இழுத்துட்டே மேல, மூச்சை விட்டுட்டே கீழே. பிரீத் out, in, out, in, out. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப கையை சைட்ல வச்சுட்டுங்க. வலது பக்கம் பிரீத் இன், out, in, இடது பக்கம் அவுட்னா மூச்சு நீங்க அவுட் நீங்களும் சொல்லக்கூடாது. மூச்சு விட்டுட்டே நேரா வரணும். மூச்சு இழுத்துட்டே வலது பக்கம் திரும்பணும், மூச்சை விட்டுட்டே நேரா வரணும். மூச்சை இழுத்துட்டே இடது பக்கம், மூச்சை விட்டுட்டே நேரம். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப கையை பின்னாடி லாக் பண்ணீங்க, பின்னாடி அப்படியே கோத்து நல்லா நிமிர்ந்து நெஞ்ச நல்லா விரிச்சு, கழுத்து கீழே வந்தா மூச்சு விடணும், மேல வந்தா மூச்சு விடணும். வலது பக்கம் பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out. ஐயா அவுட்னு நாங்களும் சொல்லணுமாங்க ஐயா? இன்னொன்னு நாங்களும் சொல்லணுமாங்க ஐயா? நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. இன் அப்படின்னா மூச்சு இழுக்கிறீங்க, அவுட்னா மூச்சு விடுறீங்க. மூச்சு விட்டுட்டே கீழே, மூச்சு எடுத்துட்டே மேல. அப்படிங்களா? என்னங்கய்யா இது? இப்ப அப்படியே எதிர் திசையில பிரீத் இன், அவுட், மூச்சு விடணும். கீழே வரும்போது பாருங்க, மூச்சு இழுக்கணும், வயிறு வெய்யணும். பிரீத் அவுட், வயிறு உள்ள போகணும். இன், அவுட், இன், அவுட், in, out. போதும். கழுத்துக்கு 3 பயிற்சி கொடுத்தோம். இப்ப கைக்கு 4 பயிற்சி கொடுக்கணும். அப்படியே கை விரல் 4 தோள்பட்டை இணர நீட்டி பிரீத் இன், அவுட். வயிறு உள்ள போகணும், நம்ம தான் உள்ள அனுப்பி வைக்கணும் வயிறை. அதெல்லாம் போகாது. in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே breathe out, in, out, in, out, in, out, in, out, in,
அவுட் இன் அவுட். நல்ல மூச்சு எடுத்து இப்ப அப்படியே ஆப்போசிட்டுங்க, அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். நல்ல மூச்சு எடுத்துட்டு இப்ப கை முட்டிங்க, பஞ்சபூத முத்திரை வச்சு பிரீத் இன் பிரீத் அவுட். ஏன் மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். நல்ல மூச்சு எடுக்கணும், நல்ல மூச்சை விடணும். நல்ல மூச்சு எடுக்கணும், நல்ல மூச்சு விடணும். நல்ல மூச்சு எடுக்கணும், நல்ல மூச்சு விடணும். இப்ப நல்ல மூச்சு. அது என்னங்க ஐயா நல்ல மூச்சு? மூச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு மெதுவா எடுத்து மெதுவா மூச்சை வெளிவிடுறதா நல்ல மூச்சு. இது என்னங்க ஐயா நல்லதுதான் பண்ணுமா? நல்ல மூச்சு நல்லதுதான் பண்ணும். நல்ல மூச்சு எடுக்கும் போது ஆக்சிஜன் என்ற காத்து உள்ள போகும். மூச்சு வெளியிடும் போது கார்பன் டை என்ற காத்து அசுத்த காத்து வெளியே வரும். ஆக்சிஜன் உள்ள போச்சு, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்தது. ஆஹா ஆஹா, நல்லது நல்லது. இப்போ நம்ம கை கோல்பட்டையில வச்சு பிரீத் அவுட் இன் அவுட் இன். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு நல்லா எடுக்கணும், மூச்சு விடணும். நல்லா உமிழ்நீர் முழுங்கி ஒரு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உமிழ்நீர் முழுங்கி நல்லா மறுபடியும் மூச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சிக்கு வரும். இப்ப அப்படியே பின்னாடி பிரீத் இன் அவுட். மேல போகும்போது மூச்சு எடுக்கணும், கீழே வரும்போது மூச்சு விடணும். நம்ம ஞாபகம் தோள்பட்டையில இருக்கணும். ஓ, நான் தோள்பட்டையை சுத்துறேன், மேல போனா மூச்சு எடுக்கிறேன், கீழே விட்டா மூச்சு விடுறேன். ஆட போப்பா, இதுதானா? மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு நல்லா இழுத்துட்டே மேல, விட்டுட்டே கீழே. ரிலாக்ஸ். நல்லா கால் கொஞ்சம் அகலம் பண்ணீங்க. நம்ம இடுப்பு, உடம்பு, கை, காலு, கழுத்து அத்தனையும் ஒரு ஆட்டம் ஆட்டணும். ஒரே நேரத்துல அத்தனை ஒரு ஆட்டம் ஆட்டம். அப்படி என்ன பண்ணணும் பாருங்க. அப்படியே 1 2 3 4 5. நம்ம கை காலு உடம்பு இடுப்பு எல்லாம் ஆடுற மாதிரி நம்ம ஆட்டி வைக்கணும். ஆட்டு விட்டால் நானேதான், ஆடுகின்றதும் நானேதான். ஆட்டி வச்சா நம்ம உடம்புல எல்லாம் ஆடணும். இப்ப நல்லா மூச்சு எடுத்துட்டு விட்டுட்டு அப்படியே பின்னாடி அப்படியே 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப இடுப்புல 2 பாதம் இருக்கு. மேல ஒண்ணு இருக்குது, கீழே ஒரு இருக்கு. மேல ஆட்டாங்கல்லையே ஒரு தடவை, குழவிய ஒரு தடவை சுத்த வைக்கும். நல்லா இடுப்புல கை வச்சு, இந்த இடுப்புல கை வைக்கும் போது கட்டவரல் பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்ல இப்படி வைக்கணும். ஜாயிண்ட்ல இப்படி கட்டவரல் இருக்கணும். அப்போ நம்ம இப்படி வந்தும் போது அந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே மேல கீழே எல்லாம் சுத்துற மாதிரி தெரியாது. தெரியணுன்றதுக்காக கையாக்க வைக்க சொல்றேன். அப்படியே மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். விடணும், இழுக்கணும். ரிலாக்ஸ். இப்போ அப்படியே ஆப்போசிட். இது பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட்.
நல்ல காலை சேர்த்து இடுப்புக்கு கீழே முட்டைக்கு மேல பாருங்க. அப்படியே மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும். பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன். வலது பக்கமா சுத்தணும். நீங்க முதல்லயே சொல்லவே இல்லையா? நம்ம தான் டெய்லியுமே சொல்லிட்டு இருக்கிறோம், வலது பக்கம் வலது பக்கம் வலது பக்கம். ஒரு நாள் நான் சொல்லலைன்னு நீங்க செய்ய மாட்டீங்களா? செய்யணுமே. நான் தப்பா சொன்னாலும் என்னங்கய்யா தப்பா எல்லாம் சொல்றீங்க, நீங்க என்னை கேட்கணும். இப்ப அப்படியே பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப கால் முட்டி சும்மா பஞ்சபூத மாதிரி தொடணும். தொட்டு மூச்சு விடணும், மூச்சு எடுக்கணும். பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்போ ஆப்போசிட் அப்படியே காலை விரிச்சு வரணும். அவுட் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன். ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப தாடாசனம். அப்படியே குதிகால் தூக்கணும், உள்ளங்கால் கீழே பதிய வச்சு அப்படியே பிரீத்திங், பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன். சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்க ஐயா. மூணு வச்சுட்டு இருக்க கூடாதுங்க ஐயா. இன்னொரு பிரீத்திங். மூச்சு அடக்காம மூச்சு சாதாரண மூச்சுல 1, கை வருங்க காதோட ஒட்டி இருக்கணும். 2, 3, எவ்வளவு மேல தூக்க முடியும் தூக்குங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. ஒரு 5 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சுக்கலாங்க. இவ்வளவு நாள் நம்ம உடம்புக்கு தப்பு பண்ணோம். நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற தப்புக்களுக்கு நம்ம தோக்கறத போட்டு நம்ம கிட்ட இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிடலாங்க ஐயா. நம்ம கிட்ட இருக்கிற நல்லதையா வெளியேற்றுறாங்க, கழிவுகள் தேவையில்லாத வெளியேற்று. அதனால காதல கையை வச்சு அப்படியே மூச்சை கவனத்துல மூச்சுல வச்சுட்டு முட்டி மேல மூச்சு மேல கவனம். பிரீத் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன். இப்படிதான் உட்காரணும். மூச்சை விட்டு கவனத்தோட உட்காரணும். மூச்சை விடுற, உட்கார்ந்துட்டேன். மூச்சை இழுத்துக்கிட்டே மேல எந்திரிக்கிறேன். ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. ஐயா நம்ம என்னதான் செய்தாலும் ஐயா உடம்பு இந்த பக்கம் எல்லாம் வலிக்குதுங்க ஐயா, இந்த பக்கம் எல்லாம் வலிக்குதுங்க ஐயா. யோகா செய்தாலும் சரி, யோகா செய்யாம இருந்தாலும் சரி,
நம்ம சொல்ற உணவு அமிர்தாதி ஔஷத உணவை கண்டிப்பா நம்ம சாப்பிட்டா உடம்புல சூடுன்றது தாக்காம மலம்ன்றது மலமளன்னு போகணும்னா நம்ம அமிர்தாதி ஔஷத உணவை வாங்கி சாப்பிடணும். நீங்க செய்து சாப்பிடுங்க. செய்ய முடியாதுன்னு என்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஏங்க ஐயா விளம்பரமா பண்றீங்க? விளம்பரம் இல்லை. நிறைய பேர் கேட்கறீங்க, எனக்கு மோசடியே வரமாட்டேங்க ஐயா, காலையில எழுந்திரிச்சா மோசடியே போக மாட்டேங்க ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் உடம்புல சூடு அதிகம். அதனால மனிதனா பிறந்தவர்கள் யோகா செய்தவர் தான் இதை சாப்பிடணும்னு கிடையாது. யோகிகள் மனிதர்கள், இல்வாழ்க்கையில மனிதர்கள், இல்வாழ்க்கை இல்ல துறவற வாழ்க்கை வாழ்றவங்க யோகிகள். யோகியா வாழணும்னாலும் மனிதனா வாழணும்னாலும் இந்த அமிர்தாதி ஔஷத உணவு கண்டிப்பா வேணும். இல்லைன்னா உடம்பு சூடாகி அதை அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால அமிர்தாதி ஔஷதத்தை வாங்கி இந்த யோக தண்டத்தை வாங்கி வச்சுட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப நம்ம கேஸ்ன்றது உடம்புல இருந்து அது எப்படி எடுக்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் வழிய நின்ற நிலை திருநிலை ஆசனம். சுகர்ல இருந்து மலச்சிக்கல் இருந்து கேஸ்ல இருந்து அத்தனை வெளியே போன ஒரே ஒரு ஆசனம் நின்ற நிலை திருநிலை ஆசனம். அப்படியே கட்டவரல் நல்ல திருமணம் வலது பக்கமா திரும்பி நல்ல பின்னாடி இல்ல இடது கால பார்க்கணும். கீழே குனிஞ்சு பார்க்க கூடாது. நிமிர்ந்து கண்ணை மட்டும் கீழே அப்படி வச்சு 1 2 3 4 5 மூச்சை விட்டுட்டு நேரம். இப்ப இடது பக்கம் மூச்சு இழுத்துட்டு நல்ல 90 டிகிரி திரும்பணும். 1 2 3 4 5 பிரீத் அவுட். ரெண்டாவது தடவை வலது பக்கம் பிரீத் இன். ஐயா பிரீத் இன்னன்னா என்னங்க ஐயா? ஓ, பிரீத் என்னன்னா தெரியாமையா செய்றீங்க? மூச்சு இழுத்துட்டே திரும்புறோம், மூச்சு விட்டுட்டே நேரம் வரும். இன்னொரு தடவை மலச்சிக்கல் போயிடும், கேஸ் போயிடும், சுகர் இருக்காது, பிரஷர் இருக்காது. இந்த ஒரு ஆசனம் செய்தா பிரீத் இன் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். நல்லா காலு கை நல்லா சடக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்து சும்மா அப்படியே காலை நீட்டி பட்டாம்பூச்சி ஆசனம். பட்டு பட்டு அடிக்கிறது பட்டாம்பூச்சி ஆசனம். நல்லா காலை மடக்கி நல்லா நிமிந்து உட்கார்ந்து நல்லா அப்படியே 1 2 சிரிச்ச முகத்தோட செய்யணும். நல்லா என்னை திட்டிட்டே வேணா செய்யுங்க, சிரிங்க. 3 4 கால் வலிக்குது, கால் வலிக்குது, கால் வலிக்குது, ஐயா வலிக்குது, ஐயா வலிக்குது, ஐயா வலிக்குது. வலிச்சாலும் பரவாயில்ல. 6 7 8 9 10. நல்ல வாயில மூச்சு இழுக்க கூடாதுங்க ஐயா. கையை நல்லா வச்சு பின்னாடி மூச்சை நல்லா இழுக்கணும் விடணும், இழுக்கணும் விடணும், மூச்சு இழுக்கணும் விடணும், மூச்சு இழுக்கணும் விடணும். நல்ல காலை பாருங்க, நல்ல தரையில முட்டி படணும். ஓ, தரையில வேற முட்டி படணுமாங்க ஐயா? ஆமாங்க ஐயா. நேரா உட்கார்ந்து மூச்சு இழுக்கணும் விடணும், இழுக்கணும் விடணும், இழுக்கணும் விடணும். போஸ் நல்லா ஃப்ரீ பண்ணி இப்ப ஒரே ஒரு ஆசனம் பார்த்துட்டு நம்ம இதுக்கு வந்துடலாம். இப்ப பாருங்க, உடைய இடது காலம் மடக்கிறீங்க, வலது கால் முறையே நல்லா நிமிர்த்தி வச்சு கொடைக்கு வெளியே வச்சு சும்மா பாருங்க, கையை அப்படி பிடிச்சி நல்லா அமர்த்தி வலது பக்கம் திரும்புங்க. நல்லா 1 சுவரு போயிரும், தொந்தி போயிரும், மலச்சிக்கல் போயிரும். இத்தனை போயிருமா? ஆமாங்க.
மலச்சிக்கலுக்கு மாமருந்து, சுகருக்கு மாமருந்து, கேஸுக்கு மாமருந்து, அஸ்தமச்சேந்திராசனம். இந்த ஆசனத்தை மலச்சிக்கல் இல்ல, சுகர் இல்ல, வயிறு இல்ல, தொண்டி இல்ல, கேஸ் இல்ல, எதுவுமே இல்லை. அப்படிங்களாயா? இப்போ என் வலது காலம் மடக்கி இடது காலை நிக்க வச்சு இந்த முட்டிக்கு வெளியே காலை வைக்கணும். வச்சு நல்லா இப்ப கணைய வேலை செய்யும். சுகர் ஓடியே ஓடிடும். நல்லா வச்சு நல்ல இடம் திரும்பணும். நல்லா திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். நல்ல ஆழ்ந்த மூச்சு. ஐயா, இப்போ நம்ம செல் எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது, செல்லனா அணுக்கள் கோடானு இருக்கிற நேற்று கொஞ்சம் பார்த்து. பிராண சக்தி என்றால் என்ன? யோகாவில இதுவரை நீங்க சயின்டிபிக் அளவா நீங்க யோகான்னா என்ன, இந்த பிராண சக்தி என்னன்றது நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இத தெரிஞ்சாதான் யோகா இதுக்குதான் தெரியும். பிராணசக்தி, இந்த ரத்தம் சுத்தமாகணும்னா பிராணசக்தி தான் மெயின். நீங்க எந்த என்னென்னமோ பேரை சொல்லி இந்த வெளிநாட்டுல இருக்கிறான்னு பாருங்க, நான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன். அட போங்க ஐயா, எங்க தாத்தா பாட்டம் முப்பாட்டம் பூட்டா எல்லாம் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. பிராண சக்திக்கு மேல ஒரு சக்தியும் கிடையாது. நீங்க புதுசா இங்க தொட்டா இது போகும், அங்க தொட்டா அது போகும், இங்க வச்சா இது போகும்னு மனச நீங்க அங்க கொண்டு வர்றீங்க. நம்ம தாத்தா பாட்டு அதே தான் சொன்னாங்க. தியானத்துல உட்கார்ந்து மனசை நீங்க எங்க வைக்கிறீங்களோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம்னு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. நீங்க நான் கண்டுபிடிச்சேன், கையை இங்க வச்சா இது போயிடும், இங்க வச்சா இது போயிடும். நீங்க சொல்றது நான் தப்பு சொல்லல. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பிராணன். இந்த பிராண சக்தியை ஓங்க வச்சுட்டோம்னா எல்லா சக்தியும் நம்ம கையிலைங்க ஐயா. எதுக்குமே நம்ம கண்டதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது. 20,000 கொடு, 30,000 கொடு, 1,00,000 கொடு, 2,00,000 கொடு, நம்ம கிட்ட இருக்குது கொடுக்குறோம். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட ஏதோ 1000 ரூபாய் கட்டிட்டு சரி உடம்புனா அதை விட முழுமையான பலன் இங்க அடையலாம். யாரையும் நான் குறை சொல்லல, இதான் உண்மை. சரிங்களா? நம்ம கிட்ட நம்ம பேர் வேணா புதுசா இருக்கும், இது பேர் பழைய பேரு, ரிப்பேர் ஆயிடுச்சு. பழைய பேரு இதை கேட்டு கேட்டு சளிச்சு போய் புதுசுக்கு போய் மாற்றோம். எல்லாரும் வேண்டாம் காலங்காத்தால். அதனால பிராண சக்தி என்ன என்றது நல்லா தெரிஞ்சுக்க. அதுக்கு முன்னாடி ஐயா, இன்னைக்கு புதன்கிழமை, காத்து எந்த பக்கம் ஓடணும்? அப்பா, இவ்வளவு நேரம் சொல்லவே இல்லைங்க நீங்க. புதன்கிழமை காத்து, மூச்சு காத்து இடது பக்கம் ஓடணும். இடது பக்கம் இப்படி ஷேக் பண்ணி பார்த்தா ஃப்ரீயா இருக்கணும். வலது பக்கம் லைட்டு அடைச்சா மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப வலது பக்கம் இல்லையே, இடது பக்கம் அடைச்சிருக்குங்க ஐயா, வலது பக்கம் தாங்க ஓடுதான்றவங்க என்ன பண்ணணும்? யோக தண்டம் என்ற வாசிக்கோளை எடுத்து வலது அக்குள்ள வச்சு எந்த பக்கம் மூச்சு ஃப்ரீயா இருக்கோ அந்த பக்கம் வைக்கணும். ஆனா இடது ஓடணும். இடது ஓடுறதுக்கு விட்டுருங்க, வலது ஓடுறவங்க மட்டும் இந்த வாசிக்கோளை வலது பக்கம் வச்சு வலது பக்கமா சாஞ்சி மூச்சை நல்லா இழுத்து ரைட்ல இழுத்து லெப்ட்ல விடணும். லெப்ட்ல இழுக்க கூடாது. அது மாதிரி ஒரு 10 தடவை, இல்லைன்னா 15 தடவை, இல்ல 20 தடவை, 60 தடவை செய்தா மூச்சு மாறிடும். நல்லா வச்சு 2 ஓர்ஸ் வெளியே எடுத்து லெப்ட்ல விடணும். ரைட் இழுக்கணும், ரைட் இழுத்து லெப்ட் மட்டும்தான் விடணும். லெப்ட்ல இழுக்க கூடாது. லெப்ட்ல ஃப்ரீயா இருக்கிறவங்க லெப்ட்லயே எடுத்து லெப்ட்லயே விடுங்க.
60. 60 நல்ல உடம்பு கண்டிப்பா மாறிடும். அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? சுவாசத்தை கரெக்ட் பண்ணணும். இடது பக்கம் தான் ஓடணும், இடது பக்கம் ஓட வச்சுட்டோம். ஓடல இல்லையா, மூச்சு ஓட மாட்டேங்குதுங்கய்யான்றவங்களுக்கு கழிவு உடம்புல நிறைய இருக்குது. அதனால யோக தண்டத்தை வாங்கி நல்லா வச்சு இந்த பக்கம் வச்சு நல்ல இப்படி ஒரு சாஞ்சி உட்கார்ந்து இதுல மூச்சு இழுத்து அதுல விடணும், வலதுல இழுத்து இடத்துல விடணும். 60 தடவை செய்துக்கு விடலைன்னா கழிவுகள் தேக்க அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. குப்பை நம்ம உடம்புல குப்பை குப்பையா இருக்குது, கூட்டம் கூட்டமா இருக்குது. இப்ப அதை தான் நான் சொல்ல போறேன். இப்ப நம்ம சுக பிராணாயாமம் இதை செய்துட்டு நம்ம மற்றது வரணும். பேசுறதுக்கெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நல்லா வச்சுட்டு சின்முத்திரா வச்சுட்டு மூச்சை விடணும். மூச்சை மெதுவா இழுக்கணும். வாய் வழியா இழுக்கக்கூடாது, மூக்கு வழியா தான் இருக்கணும். மூக்கு வழியா வாயா மூச்சு இழுக்கணும். வயிறு நல்லா விரியணும். மூச்சு விடணும். மூச்சு விடும்போது தாடை நெஞ்சில டச் ஆகணும், தொடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். Breathe out. In. சுகப்பிராணாயாமம் மூச்சை நல்லா இழுத்து நல்லா விட்டு. இப்போ கட்ட விரல் மடக்கி மற்ற விரல மடக்கி தொப்புளுக்கு அடியில வைக்கணும். தொப்புள் அடியில முகம் சிரிச்சா மாதிரி இருக்கணும். உம்முன்னு வச்சுட்டு இப்படி செய்தன்னு வைங்க, நம்ம பேரனும் நம்ம பசங்களும் வருவாங்க. அப்பா என்னடா செய்யறாரு, தாத்தா என்னடா செய்யறாருன்னு பார்க்க வருவாங்க. நம்ம பாட்டுக்கு இப்படி செய்யறவன்னா அச்சோ இதுதான் யோகாப்பா, ஐயோ வேண்டாப்பா சாமி, மூஞ்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஓடிடுவான். நம்ம சிரிச்சா மாதிரி இருந்தா, ஏய் தாத்தா சிரிச்சுட்டு உட்காந்துட்டாரா, தாத்தா நான் வரட்டுமா தாத்தா அப்படின்னு வேற நம்ம கிட்ட உட்கார்ந்து செய்ய ஆரம்பிப்போம். அதனால சிரிச்ச முகத்தோட நம்ம இருக்கணும். நம்ம சிரிச்ச முகத்தோட இருந்தாதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸுங்க, கணையம் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் சிரிச்ச மாதிரியே நீங்க சிரிக்கிறீங்க நானும் சிரிச்சுட்டே வேலை செய்யறேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால சிரிச்ச முகத்தோட இப்போ கபாலத்தை சுத்தம் பண்ணணும். கன்னத்துல இருக்கிற சளி, தொண்டையில இருக்கிற சளி, தலையில இருக்கிற சளி, தண்ணி, கெட்ட தண்ணி கெட்ட கொழுப்பு எல்லாம் வெளியேறு. நல்லா மூச்சு இழுத்து பத்து போதும். அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு எடுத்து விட்டு இப்போ பஸ்திரிக்கா பாருங்க. நல்ல மூச்சு இழுக்கும் போது சுவாச பாதையை சுத்தம் மாட்டோம்.
10 தடவை. 10. எனக்கு தலை சுத்துதுங்க ஐயா. நிறுத்துங்க. தலை சுத்தினா உடனே நிறுத்திடணும். நிறுத்தி மெதுவா மூச்சு நல்லா இழுத்து விட்டு அதையே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நாடி சோதனா. நாடி சோதனா. மூச்சு நல்லா எடுத்து எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் இழுத்து ஓடாத பக்கம் வெளிவிடுறீங்க. ஓடாத பக்கம் இழுக்க கூடாது. நாடி சோதனா நம்ம இவ்வளவு நாள் 2 பக்கம் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஓடுற பக்கம் இழுக்கணும், ஓடாத பக்கம் வெளியே விடணும். ஓடுற பக்கம் எடுக்கணும், ஓடாத பக்கம் வெளியே விடணும். ஓடுற பக்கம் இழுத்து ஓடாத பக்கம் வெளிவிடு, ஓடுற பக்கம் இழுத்து ஓடாத பக்கம் வெளிவிடு. இவ்வளவுதான். ஓடாத பக்கம் இழுக்க கூடாது. நல்லா இழுத்து 10 டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரைட் ஐயா. இப்ப வந்துங்க ஐயா, பிராண சக்தி அப்படின்னா என்னன்றத நம்ம பார்க்க போறோம். பிராண சக்தின்றது என்னன்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் நம்ம நேத்தே சொன்னோம். கோடிக்கணக்கான செல்கள் இருக்குதுன்னு நேத்தே சொன்னோம். அது நேத்துங்க ஐயா. இன்னைக்கு நேத்தோட போச்சுங்க ஐயா. காத்தோட போச்சுன்னு சொல்லக்கூடாது. நேத்து சொன்னத மனசுல பதிய வைக்கணும். நல்ல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா பதியும். நம்ம டைம் வேற ஆச்சு. ஆபீஸ்ல வேற இது அப்படின்னா கவனிக்கவே முடியாது. ஆபீஸ்ல தான் கவனம். நம்ம யோகால கவனம் கிடையாது. அதனால நம்ம 1 மணி நேரம் யோகாவில கவனத்தோட செய்யணும். இப்போ நம்ம உடம்புல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது, செல்கள் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த அணுக்கள் செல்கள் அதனுடைய வேலையை அதது செய்யும். செய்யுமா செய்யாதா? இப்போ நம்ம வீடு, நம்ம வீட்டுல நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறோம். வீட்டுல 10 பேர் நம்ம இருக்கிறோம். இந்த 10 பேரும் நம்ம அம்மா என்ன செஞ்சாங்களோ, சமையல் செஞ்சாங்களோ, என்ன நமக்கு போட்டாங்களோ அதை தான் நம்ம சாப்பிட்டோம். நம்ம சாப்பிட்டு போட்டு அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செய்யறமா இல்லையா? நான் வந்து பேங்குக்கு வேலை ஐயா. நீங்க யோகா ஆசிரியருங்க ஐயா. ரைட், சரி. நான் யோகாவை பிராண சக்திய உடம்பை எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். எங்க தம்பி ஒருத்தன் அவன் ஆபீஸ்ல வேலைக்கு போறான். பேங்க்ல அக்கௌண்டராக அவன் பேங்க்குக்கு வேலைக்கு போறான். இன்னொருத்தர் விவசாயமா இருக்காரு. அவர் விவசாய வேலைக்கு ஏர் கடத்தி குடிச்சிட்டு ஹாய் 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 அப்படின்ட்டு அவரு ஏர் ஓட்டிட்டு உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் இருக்காங்க. அவரு பஞ்சு தொழிலாளி. அவரு நெசவு நெய்வாரு. அவர் நெசவு நெய்றாரு. இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாவா சாப்பிட்டோம்? நான் நெசவு நெய்யறேன், எனக்கு தனி சாப்பாடு. நான் வந்து யோகா செய்யறேன், எனக்கு தனி சாப்பாடு. நான் வந்து பெரிய போலீஸ் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கேன், கலெக்டரா இருக்கேன், எனக்கு சாப்பாடு அப்படின்னு தனித்தனியாவா சாப்பிட்டோம்? அம்மா எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு நாம போய் அவங்க வேலையை செய்யணும். இதுக்கு எதுக்குங்க தனி வைத்தியம்? நம்ம உடம்புல கண்ணுக்கு நோய் வந்தா கண்ணு டாக்டர்கிட்ட போ. மூளைக்கு வந்தா மூளை டாக்டர் கிட்ட போ. கையை வலிச்சா தோள்பட்ட டாக்டர் கிட்ட போ. தோல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கிட்ஸ் டாக்டர் கிட்ட போ. என்னையா பம்ஸ்? எல்லாத்துக்கும் ஒரு கம்ஸுங்க ஐயா.
எல்லாத்துக்குமே ஒரே சக்தி தான், ஒரே இதுதான். அதனால இந்த செல்கள் என்றது என்ன, ரத்தம் என்றது என்னன்னு தெரியும். ரத்தம் கெட்டு போனாதாங்க எல்லாமே நோய். இப்ப நம்ம உடம்புல ரத்தம் எங்கெங்க போகுதோ ரத்தத்தை வந்து நீங்க ரோடா நினைச்சுக்கோங்க. ரத்தத்தை ரோடா நினைச்சுக்கோங்க. இந்த அணுக்கள் இருக்குது பாத்தீங்களா, இந்த ரோடு ஓரத்துல பல வீடுகள், ஒரு கிராமத்துல வீடு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரோடு ஓரத்துல வீடு. அந்த வீடு, ஒவ்வொரு வீடு ஒரு அணுவா நினைச்சுக்கோங்க, ஒவ்வொரு அணுக்களா நினைச்சுக்கோங்க. ரத்தம்ன்றது ரோடா நினைச்சுக்கோங்க. நான் ரோட்ல அப்படியே ரத்தமா வர்றேன். நீங்க என்ன பண்றீங்க, இந்த ரோட்ல நல்லதும் வரும், கெட்டதும் வரும். இந்த ரோடு இருந்தா குப்பை கூட ஏத்திட்டு வர்ற லாரியும் போகும், நல்லது ஏத்திட்டு வர்ற லாரியும் வரும். நல்லவங்களும் நடந்து வருவாங்க, கெட்டவங்களும் நடந்து வருவாங்க. அப்போ ரத்தத்துல நல்ல ரத்தமா இருக்கிறதும் கெட்ட ரத்தமா இருக்கிறதும், அந்த ரத்தம் அப்படிதான் இருக்கும். அத ரத்தம் தான், அத அந்தந்த இடத்துல எதை இறக்கி வைக்கணுமோ இறக்கி வச்சு அது சுத்தமாயிடும். சரிங்களா? இப்போ ரோடு ரத்தமா நினைச்சுக்கோங்க, அணுக்கள் வீடா நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு அணுக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சர்க்கரை, ஒரு வீட்டுல சர்க்கரைன்ற சுகர் இருந்தாதான் இந்த ரத்தம் வந்து அந்த உணவுக்குள்ள ஏத்துக்கும். சுகர் அப்படின்றது இருந்தாதான் ஏத்துக்கும். அப்போ சுகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் காத்து இருந்தாதான் அது ஏத்துக்கும். சரிங்களா? அதனால நமது உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகரு, குளுக்கோஸு எல்லாம் ஒரே பேர் தான். இந்த பேர்ல இப்ப நம்ம இந்த சர்க்கரைய எடுக்கணும் அப்படின்னா, இந்த சர்க்கரையில வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத செல்லு. அதுல ஒரு ஸ்டவ் ஒண்ணு இருக்குது. அடுப்பு. அந்த அடுப்புக்கு பேரு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்று அதுக்கு பேர். அந்த செல்லு, அந்த மைட்டோகாண்ட்ரியா அடுப்பு எரியணும் அப்படின்னா சர்க்கரை இருந்தாதான் எரியும். அது வந்து சர்க்கரை. அந்த அடுப்புக்கு தான் சர்க்கரை. இந்த சர்க்கரை எரியணும்னா ஆக்சிஜன் என்ற காத்து இருந்தாதான் எரியும். ஆக்சிஜன் இருந்த காத்து இருந்தாதான் எரியும். இந்த காத்து சர்க்கரை கூட சேர்ந்தாதான் நல்லதா மாறும். நல்லதா மாறும். இந்த ரத்தத்துல அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ற சர்க்கரையோட சேர்ந்து எரிஞ்சு ரத்தத்தில் அப்படியே வரும். அதுதான் பிராண சக்தி. அதுதான் பிராண சக்தி. ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் என்ற காத்த எடுத்து வந்து சர்க்கரை என்ற விறக எரிச்சு, எதில் எரிக்குது, மைட்டோகாண்ட்ரியா என்ற அடுப்புல வச்சு எரிச்சு அந்த எரிச்சையில தான் அப்படியே ரத்தத்துக்கு வர்றது. அப்போதான் ரத்தம் கொஞ்சம் சூடாக காரணம். சரிங்களா? அதனால அந்த சர்க்கரை எரியணும்னா ஆக்சிஜன் தேவை. அதனாலதான் பிராண சக்தி என்றா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செல்ல இருக்கின்ற மைட்டோகாண்ட்ரியா என்ற அடுப்புல சர்க்கரை என்ற விறகு வச்சு எரிச்சு, அந்த எரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் என்ற காத்து இருந்து சேர்ந்து எரிஞ்சு அத வந்து ஒரு வெப்ப சக்தியா மாத்தி, அந்த வெப்ப சக்தி தான் பிராண சக்தி. அதுக்குதான் மூச்சை நல்லா இழுங்க, மூச்சை நல்லா இழுங்க, மூச்சை நல்லா இழுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இது. இந்த பிராண சக்தி
அந்த கலந்து உயிர் சக்தியா மாறும். உயிர் சக்தி, அதுக்கப்புறம் யோக சக்தி, பிராண சக்தி, மூச்சு காத்தன்னு சொல்லி நம்ம சொல்றது எல்லாமே யோகாவில. சயின்ஸ் பிரகாரமா பாத்தீங்கன்னா மைட்டோகாட்ரியா விறகு வச்சு, சர்க்கரை வச்சு, விறகு என்ற ஆக்சிஜன் என்ற காத்தை வச்சு எரிக்கிறது தான் இந்த பிராண சக்தி. இந்த பிராண சக்தி உடம்புல இருந்தாதான் எல்லாமே சரியா வேலை செய்யும். பிராண சக்தி உடம்புல இல்லைன்னா எதுவுமே சரியா வேலை செய்யாது. எனவே நம்ம இந்த பிராண சக்தியை அதிகமா பயன்படுத்தி நல்ல வாழ்வு வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும். இந்த பிராண சக்தின்றது என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த நம்ம இது பாருங்க, ஒரு நான் அப்படியே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு வீடு, அந்த இதுல வந்து ரோட்ல வந்து பல லாரி வரும், நல்லது ஏத்திட்டு வரும், கெட்டது ஏத்திட்டு வரும். இப்ப நம்ம ரத்தம் அப்படியே போகுது, சர்க்கரை அப்படியே போகுது, ஏது சரிங்களா? அப்ப அப்படியே போகும்போது ஆக்சிஜன் போகுது, லங்ஸுக்கு போகுது, நுரையீரலுக்கு போகுது. எல்லாம் என்ன பண்ணும்? நல்லதை எடுத்துக்கும், கெட்டதை குப்பை தொட்டியில போட்டுரும். அது எந்த வழியா போகும்? அந்த ரத்தம் அந்த ரோட்டு வழியா தான், ரத்தன்ற வழியா தான் போகும். அப்போ ரத்தம் ஆக்சிஜனையும் வாங்கிக்கும், கார்பன் டை ஆக்சைடையும் வாங்கிக்கும். அப்ப நம்ம பிராண சக்தி என்ற ஆக்சிஜன் அதிகமா காத்து நல்லது வாங்கும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே ஏத்தணும். அப்போ நுரையீரல் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நுரையீரல் தான் அதை சுத்தம் பண்றது. கார்பன் டை ஆக்சைடு தனியாவும் ஆக்சிஜன் தனியாவும் பிரிச்சு மறுபடியும் எது வழியா இருக்க இறப்பைக்கு இந்த இருதயத்துக்கு அனுப்பி அங்கிருந்து வெளியாச்சு. இருதயம் எந்த இதையும் செய்யறது கிடையாது, சுத்தம் பண்றது கிடையாது. நுரையீரல் தான் சுத்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிராணாயாமம் என்கின்ற மூச்சு பயிற்சி நம்ம அதிகமா செய்தன்னு வைங்களேன், நமக்கு எந்த ஒரு தொல்லையும் வராது. அதனால பிராணாயாமம் செய்துட்டு நம்ம முடிக்கலாம். மூச்சை நல்லா இழுத்து லெப்ட்ல விடுங்க, லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடுங்க, ரைட்ல இழுத்து லெப்ட்ல விடுங்க. அது மாதிரி 5 தடவை செய்யுங்க. மூச்சு நல்லா இழுத்து லெப்ட்ல விடணும், லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடணும், ரைட்ல இழுத்து லெப்ட்ல விடணும். இது 1. இது மாதிரி 5 தடவை செய்யுங்க. ஓ ஓ ஓம் ஓம். அப்படியே கையை நல்லா தேய்ச்சி கண்ணோட ஒத்தி கண்ணை வச்சு கையை தேர்ந்து பார்த்துட்டு அப்படியே நாம் நல்லா கையை தட்டி, நல்ல கையை தட்டி செய்யணும். மூச்சு இழுத்து பாருங்க, இழுத்து நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன்.
மூச்சு காத்து வெளியே வரவரும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் கை தட்டிட்டே சொல்லணும். 10 நிமிஷம் கை தட்டினா தோள்பட்ட வலி காணாம போகும். 15 நிமிஷம் கையை தட்டினா முதுகு வலி காணாம போகும். 20 நிமிஷம் கை தட்டினா உடம்பு வலி அத்தனையும் போகும். இடுப்புக்கு கீழே 1/2 மணி நேரம் ஒரு கையை அப்படி பாருங்க. இது மாதிரி 1/2 மணி நேரம் தட்டிட்டு இருந்தா உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் போயிடும். அத்தனை வலியும் போயிடும். ஆனா சவுண்டா தட்டணும், கை வலிக்கிற மாதிரி தட்டணும். தட்டணும்னு சொன்னதுக்காக அப்படியெல்லாம் தட்டக்கூடாது. நல்லா நிமிந்து நல்ல மூச்சு எடுத்து அது மாதிரி தட்டணும். சரிங்களா? ரைட். இப்ப நம்ம வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். அவ்வளவுதான், மூச்சு போச்சு. மறுபடியும் மூச்சு எடுத்து என்னுடைய கால் வீரல் நன்றாக இருக்கின்றது, என்னுடைய மணிக்கட்டு நன்றாக இருக்கின்றது, என்னுடைய குண்டைக்கால் நன்றாக இருக்கின்றது, என்னுடைய முட்டிகள் நன்றாக இருக்கின்றது, என்னுடைய துடை இடுப்புகள் நன்றாக இருக்கின்றது, என்னுடைய முதுகு தந்து நன்றாக இருக்கின்றது. வாய் வழியா மூச்சு காத்து எடுக்கக்கூடாது. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் எப்ப உங்களுக்கு முடியலையோ அப்ப மறுபடியும் நிறுத்தி மூச்சு இழுத்திட்டு தான் சொல்லணும். வாய் வழியா இழுக்கக்கூடாது. தயவு செய்து சொல்லணும். கை தட்டுதல் நல்ல பயிற்சி. இதை நான் கொடுத்து கொடுத்து பார்க்கிறேன், யாரும் வரவும் மாட்டேன்றாங்க. சரிங்களா? நல்ல மூச்சு இழுத்து என்னுடைய முதுகு தந்து நன்றாக இயங்குகின்றது, என்னுடைய இருதய நன்றாக இயங்குகின்றது, என்னுடைய நுரையீரல் நன்றாக இயங்குகின்றது. அவ்வளவுதான். உங்களுக்கு நல்லா மூச்சு இழுத்து என்னுடைய கணையம் கல்லீரல் நீரல் பிற்பத்தை சீனியல் பிட்யூட்டை கட்டையில் சுரதிகள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய 2 கைகளும் தோள்பட்டைகளும் 2 கண்களும் நன்றாக இயங்குகின்றது. நல்ல மூச்செடுத்து என்னுடைய இடது மூளை வலது மூளை நன்றாக இயங்குகின்றது. நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே படுக்கிறீங்க. அப்படியே படுக்கிறோம். படுத்து என்ன ஆனாங்க, 25 பேர் தான் இருக்கிறோம், மற்றவங்க ஆளையவே காணோம். வந்தவங்க கண்டிப்பா பேர்களை பதிவு செய்யும். அதுதான் அட்டண்டன்ஸ். இந்த அட்டண்டன்ஸ் உள்ளவங்க தான் கண்டிப்பா கடைசி வரலும் நம்ம எல்லாத்தையுமே சொல்லி அவங்களுக்கு தான் அந்த கடைசியில் இந்த சர்டிபிகேட்டு அந்த உங்களுடைய படம் போட்டு உங்களுடைய இது போட்டு நல்லா வரும். சும்மா 4 நாளைக்கு வந்துட்டு 3 நாளைக்கு வந்துட்டு வரவங்க கேட்டக்கூடாது. நான் தரவும் மாட்டேன். நல்ல லீவ் இல்லாம வந்தால் நீங்க நம்ம சொல்ற ஆசனங்கள் அப்படியே செய்தால் உங்களுக்கு எங்க போனாலும் இந்த
சர யோக சர்டிபிகேட் நல்ல செல்லுபடியாகும். நீங்க எல்லாருக்கும் யாருக்கு வேணா சொல்லி கொடுக்கலாம். எந்த இதுவுமே யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால அது மாதிரி சர்டிபிகேட் வேணும்னா நீங்க தொடர்ந்து இதுல வரணும். 1 வருஷம் நீங்க பயணிக்கணும். 1 வருஷம் பயணிச்சாதான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படும். நல்ல இப்பொழுது உங்க பேரை சொல்லி நான் இறையருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறேன். அன்பாக இருக்கிறேன். என்னுடைய உயிராற்றல் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய சிறு சிறு தளர்வு பயிற்சிகளையும் ஆசன பயிற்சிகளையும் செய்து என்னுடைய உடலை என்வசப்படுத்தி இருக்கிறேன். பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியை நான் செய்து என்னுடைய உயிராற்றலை என்வசப்படுத்துகின்றேன். தியானம் என்கின்ற இந்த சாந்தி ஆசன நிலையில் மனதை என்னுடன் இருக்க பழக்கப்படுத்துகின்றேன். இதனால் நான் நல்லவனாக, வல்லவனாக, உடல் பலம் படைத்தவனாக, மனபலம் படைத்தவனாக, உயிராற்றல் பெற்றவனாக, அறிவு ஞானம் மிக்கவனாக, ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதனால் குடும்பத்தையும் குழந்தை செல்வங்களையும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி செல்லும் ஆற்றலை பெற்று இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி புதன் பகவானுடைய மந்திரமான ஓம் பிரியங்கலியா சுவாமம் உருவனா புதிமம் புதம் சௌமியம் சௌமியம் குணோபேதம் தம் புதம் பிரணமாமியகம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகும் என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி உடம்ப ஷேக் பண்ணி அப்படியே நல்லா ஆட்டி அசைச்சு பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை நல்லா தேய்ச்சி ஒத்திக்கணும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து உள்ளங்கைய பார்த்து மறுபடியும் கண்ணோட அப்ளைக்கணும். அப்படியே எந்திரிச்சு கையை தட்டி சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அப்படியே எந்திரிக்கணும். அப்படியே எந்திரிச்சு நல்ல 1 2 3 4 5 6 7 8 ரிலாக்ஸ். வாழ்க வளர்க்க உயர்க நன்றி. வணக்கம்.